ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பாத்திர கலெக்ஷன்ஸு சாமி சிலைகள் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம மதுரை தேனி ஆனந்தத்தில் இருக்கிற பாத்திர கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறீங்க. குங்கும சிம்மல் இருக்குது, சாம்பிராணிக்கு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பாத்திரமும் வந்துருக்கு. பித்தளை பாத்திரம் வகைகளில் சாமி ஸ்டாச்சு, ஒவ்வொரு சாமி ஸ்டாச்சுவும் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் வந்து இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். குத்து விளக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு சைஸஸில் வந்து வச்சுருந்தாங்க. பித்தளை குத்து விளக்கும் இருந்தது, விளக்கு வகைகளும் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஊதுபத்தி ஸ்டாண்டுமே வந்து இருந்தது. லக்ஷ்மி குபேர விளக்கம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருந்தது. பல்லாங்குழியும் பித்தளையில் இருந்தது. அண்டா, பித்தளை அண்டா வந்து இருந்தது. பித்தளை பானை கலெக்ஷன்ஸும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு. பித்தளை அண்டா வந்து மூடியோடையும் வந்து இருந்தது. பித்தளை பானையும் வந்து இருந்தது. அழகாக சின்ன சின்ன குடமும் வந்து இருந்தது. பித்தளை குடம் நம்ம குழந்தைங்களுக்கெலாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கையில் நம்மளுக்கெலாம் வந்து தாத்தா பாட்டிங்க இல்லை யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி குடங்களும் வந்து இருந்தது. நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பித்தளை ஐட்டம் வந்து சில்வர் அண்டா, சில்வர் குடமும் வந்து இருக்குது. சில்வர் அண்டாலாம் ஒவ்வொரு சைஸ் வாரியாக வந்து வச்சுருந்தாங்க. சில்வர் குடமும் நம்ம நார்மலாக வீட்டில் தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள சில்வர் குடங்களும் இருந்தது. இந்த சில்வர் குடம்லாம் 1100 கிட்ட இருந்தது. குடமும் வந்து நிறைய வகைகளில் வந்து வச்சுருந்தாங்க. பெரிய குடத்துலேருந்து சின்ன குடம் ஈஸியாக தூக்குறது மாதிரி உள்ள குடங்களும் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருந்தது. நிறையா கலெக்ஷன்ஸ் இந்த குடங்கள், சின்ன சின்ன குடங்களுமே சைஸ் வாரியாக வந்து வச்சுருந்தாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதோடு இந்த கிளாக் செட்டும் வந்து ஆஃபரில் இருந்தது. ஒவ்வொரு பீஸும் வந்து வால் கிளாக் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க. அதை காமிக்கிறேன். அழகாக இருந்துச்சு. இந்த வால் கிளாக் செட்டெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதை வந்து அதனால் வந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். அதோட சில்வர் பாத்திர வகைகளும் வந்து காமிச்சிருப்பேன். டிஃபன் பாக்ஸஸ்லாம் வந்து நிறையா இருந்தது. சின்ன டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும், பெரிய அடுக்கு டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும், இதுவுமே வெரைட்டிஸ் வந்து நல்லா நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்ட்ராங்காக இருந்தது. ஹாட் பாக்ஸஸ்மே நிறையா வச்சுருந்தாங்க. சைஸ் வாரியாக, டிசைன் வாரியாக வந்து வச்சுருந்தாங்க. பிராண்டட் டிஃபன் பாக்ஸஸுமே வந்து இருந்தது. மில்டன் மாதிரி இருக்கிற பிராண்டட் டிஃபன் பாக்ஸ் செட்டுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்டீல்லையுமே பிராண்டட் டிஃபன் பாக்ஸஸ்லாம் வந்து இருந்தது. பீஜன்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் டிஃபன் பாக்ஸு 70 தான். நல்லா அழகாக சிம்பிளாக சின்னதாக இருந்தது. நிறைய டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த செட் கேரியர்னு இல்லையா, அந்த டைப் டிஃபன் பாக்ஸு. இதுவும் ப்ரைஸ் காமிச்சிருக்கேன். இது டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, சில்வர் பாக்ஸ். இப்போ நம்ம மாவு சப்பாத்திலாம் மாவு பிசைஞ்சு அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அந்த மாதிரி வந்து சில்வர் பாக்ஸஸும் வந்து இருந்தது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தூக்குவாளி சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து தூக்குவாளி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நல்லா வந்து எங்கேயாவது யாருக்காவது கெஸ்ட்டுங்களுக்கு அப்போ வந்து ஹாட் பாக்ஸை விட தூக்குவாளியில் தான் வந்து தூக்கு சட்டி சொல்லுவோம். அதில் தான் வந்து கெஸ்ட்டுங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது வீட்டில் குக் பண்ணோன்னா கொண்டு போய் கொடுப்போம். இப்போ தான் வந்து டிஃபன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸுன்னு பண்ணுறோம். ஆனால் அப்போல்லாம் தூக்குவாளியில் தான் வந்து வீட்டில் வந்து வச்சு கொடுப்பாங்க. அம்மாலாம் வந்து அதில் தான் வந்து வச்சு கொடுப்பாங்க. அந்த தூக்குவாளிகளுமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே சைஸஸ் வாரியாக வந்து வச்சுருந்தாங்க. இட்லி பாத்திரமுமே வந்து இருந்தது. ஸ்டீல் இட்லி பாத்திரமும் வந்து இருந்தது. இண்டோலியம் டைப் இட்லி பாத்திரமும் இருந்தது. தோசைக்கல் வந்து இண்டோலியம் தோசைக்கல் வந்து இருந்தது. அதுவுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிட்டு அது வரும். பிடி வச்ச பால் பாத்திரங்களும் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ பால் பாத்திரம்லாம் பிடி வச்சுருக்கையில் பால் காய்ச்சல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அழகாக தூக்குற மாதிரி வந்து ஹேண்டிலோடு வந்து இருக்கும். பிடி வச்சதும் இருக்கும். இந்த தூக்கு சட்டிலாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து அலுமினியம் பக்கெட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அலுமினியம் பக்கெட்லாம் நம்ம வந்து வாங்கி போட்டோம்னா இன்னும் காலத்துக்கும் வந்து இருக்கும். ரொம்ப நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். அலுமினிய பாத்திரங்களில் அந்த பக்கெட்லாமே. இந்த தூக்குச்சட்டியும் வந்து இருந்தது. இந்த மாடல் தூக்குச்சட்டியும் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. எண்ணெய் கேனு, அப்புறம் சம்படம், பெரிய சம்படம் வச்சுருந்தாங்க. நம்ம அரிசி கோதுமை மாவுலாம் வைக்கிற மாரி நல்லா ஒரு 4-5 கிலோ பிடிக்கும் போல் அந்த சம்படமுமே வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து ப்ரைஸு டிசைனுக்கு ஏற்றது மாதிரி வச்சுருந்தாங்க. 970 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க பெரிய சம்படம். அது 5 கிலோவுக்கு மேலே பிடிக்கும். மாவு அரிசி நம்ம அதில் கொட்டி வச்சோம்னா. நிறையா சின்ன சின்ன சம்படமும் வந்து வச்சுருந்தாங்க. பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிடலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு ரேட் காமிச்சிருப்பேன் பாருங்கள்.
ஃபுல்லாகவே ஸ்டீல் சம்படம் தான். நல்லா குவாலிட்டியாக இருந்தது ஸ்டீல் ஃபுல்லாகவே. அதுக்கடுத்து குட்டி குட்டி சம்படம் இருந்தது. நம்ம குழம்பு ஊற்றி கொண்டு போகிறது மாதிரி இருக்கிற குட்டி குட்டி சம்படம் இருந்தது. இந்த பாக்ஸ் இந்த ஸ்டீல் பாத்திரம் வந்து மூடியோடு வருது. நல்லா ஒரு ஹாட் பாக்ஸ் மாடலில் இருக்குது. அதுக்கடுத்து இடியாப்ப ஸ்டாண்டுமே வந்து இருந்துச்சு. ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதும் இருந்தது. எண்ணெய் அடி அழகாக சின்னதில் இருந்தது. அதுக்கடுத்து பானை இருந்தது. நம்ம வந்து சோறு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த பானையெல்லாம் வந்து சைஸ் வாரியாக வந்து வச்சுருந்தாங்க ஸ்டீலில். அப்புறம் அழகாக குட்டி குட்டி பவுலாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த பவுல்லாமே 53லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு பவுலும் ப்ரைஸ் வந்து மாறும். இதெல்லாம் வந்து அவங்க கடையில் இருந்து ஸ்டீல் பாத்திரங்கள், சின்ன சின்ன நம்ம குழம்பு ஊற்றி வைக்கிறது மாதிரி இருக்கிற பாத்திரங்களும் வந்து வச்சுருந்தாங்க. செம்பு டம்ளருமே வந்து இருந்தது. பிளேட்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. டம்ளருமே வந்து ரூ. 10 17லேருந்து டம்ளர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் ப்ரைஸு ரூ. 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டம்ளரு. அதுக்கடுத்து ஒவ்வொரு இதுவும் அந்தந்த குவாலிட்டிக்கு பொறுத்து டம்ளர் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த குவாலிட்டிக்கு பொறுத்து ஸ்டார்டிங்கே ரூ. 10 17லேருந்து இருக்குது. இன்னும் உங்கள் வீட்டில் செம்பில் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ஸ்டீல்லலாம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் செம்பில் உங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கான்றதை சொல்லுங்கள். அதுக்கடுத்து இது வந்து பிளாஸ்டிக் கிச்சன் ரேக், அந்த பாத்திரம் கவுத்துறதுக்கான ரேக் வந்து இருந்தது. அழகாக இருந்துச்சு இந்த ரேக் வந்து. பிளேட்ஸு, டம்ளர்ஸு, அதுக்கடுத்து வந்து நம்ம சின்ன சின்ன பாத்திரங்கள் வந்து நம்ம கவுத்திக்கிடலாம். நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் வந்து கவுத்தி வச்சுக்கிடலாம் அதில். ஸ்டாண்ட்ஸுமே வந்து இருந்தது. அந்த பிளாஸ்டிக் ரேக் வந்து ரேட் ஒரு அளவுக்கு அஃபோர்டபுளாக தான் வந்து இருந்தது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாளிக்கிற பாத்திரங்களும் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் காமிக்கிறேன். அதுக்கடுத்து சல்லடை இருந்தது. இந்த ஸ்டீல் சல்லடை, அப்புறம் நம்ம ஸ்பூன்ஸு இதெல்லாம் வச்சுருக்கிறதுக்கான ரேக்கு, உண்டியல் இருந்துச்சு. இந்த ஸ்டீல் உண்டியல் இருந்தது. ஸ்டீல் குடங்களும் வந்து இருந்தது. நிறையா வந்து வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸு. நம்ம மொத்தமாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகையில் நமக்கு பாத்திரங்களும் வாங்கணுன்னா நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கிடலாம். அலுமினிய பாத்திர வகைகளும் வந்து இருந்தது. நம்மளுக்கு வந்து மூடியாக இருக்கட்டும், இந்த பிரியாணி சமைக்கிற சட்டியாக இருக்கட்டும், பிரியாணி சமைக்கிறதுக்குன்னே வந்து அந்த சட்டி வந்து வச்சுருப்போம். அதுவுமே வந்து சின்ன சைஸஸில் வந்து இருந்தது. அதுக்கடுத்து இது இட்லி பாட்டு. இதுவுமே வந்து நல்லா பெரிய குழியாக தான் வந்து இருந்தது. 5க்கு 4 இந்த இட்லி பாட் வந்து 890க்கு இருந்தது. அது போக அவங்க சைஸஸ் வாரியாக வந்து வச்சுருந்தாங்க. அது நான் காமிச்சது 2 பிளேட்டு. இதெல்லாம் அதுக்கு அடுத்து இருக்கிறதுலாம் 3 பிளேட் இருந்தது. இது வந்து நம்ம கேக் பேக் பண்ணுற கேக் மோல்டு நமக்கு வந்து அலுமினியமில் வந்து இருந்தது 215. இதெல்லாம் வந்து இண்டோலியம் தோசைக்கல் சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. இது வந்து சின்ன சைஸு. இதுக்கு அடுத்து வந்து பெரிய சைஸாக இருந்தது நல்லா. இது வந்து நல்லா கனமாக இருந்தது. நல்லா வெயிட்டில் இருந்தது. இந்த தோசைக்கல்லில் 654 தான் போட்டிருந்தாங்க பெரிய கல்லெல்லாம். அதுக்கடுத்து நம்ம பால் ஈஸியாக வந்து காய்ச்சிட்டு நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அலுமினியம் பால் சட்டியும் வந்து இருந்தது. அதுக்கடுத்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ஹோம் டெக்கர் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். வால் கிளாக்கா, இல்லாட்டி பாத்திர வகைகளா, இல்லாட்டி இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஹோம் டெக்கர் இதெல்லாமா அப்படின்றத சொல்லுங்கள். உட்டன் சாப்பிங் போர்டும் வந்து இருந்தது. அதுவும் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே உட்டன் ஐட்டம்ஸ் தான். உட்டன் ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்து நம்ம பாத்திரத்தோடு சேர்த்து வச்சுருக்குறாங்க. டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸோட உட் ப்ராடக்ட் ஃபுல்லாகவே இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம தனி ஒரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே செராமிக் ஜாரு ப்ராடக்ட்ஸ் தான். செராமிக்கில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு, டம்ளராக இருக்கட்டும், பவுலு, செராமிக் ஜாரு, நிறைய பேர் ஜாடிலாம் வந்து கேட்குறீங்க. அதுவுமே வந்து இருந்தது. பானையும் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம பானையில் வடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா அழகாக இருந்தது பானையில் வடிக்கிறதுக்கு. நீங்கள் பானையில் சாதம் வடிக்கிறீங்கன்னா அதுவும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.